நம்ம தலைவரோட கூலி படம் முதல் நாளில் 151 கோடி வசூல் அடிச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸை கேட்டதுலேருந்தே காக்காக்கள் எல்லாருக்குமே பயங்கரமான வைத்தறிச்சல். அதை சோஷியல் மீடியா நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதாவது லியோ படத்தோடைய டே 1 கலெக்ஷன் இந்த கூலி படம் பீட் பண்ணிருச்சு. அதுக்கு எப்படியா முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறனால இந்த ஒரு கூலி படம் மல்டி ஸ்டாரர் படம் எங்கள் தளபதி சோலாவாகவே இதை பண்ணிட்டாரு. இந்த மாணிக்கெலாம் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரிப்ளை தான் கொடுக்க போகிறோம். எனக்கு ஒன்று புரியல, லியோ படத்தில் நம்ம தளபதி மட்டும் சிங்கிளாக தனியாக நடித்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. கூட த்ரிஷா இருந்தாங்க, சஞ்சய் தத் இருந்தாங்க, அர்ஜுன் அவர்கள் இருந்தார். இவங்கெல்லாம் அவங்களுக்கு ஆர்டிஸ்டாகவே தெரியல போல். அதே மாதிரிக்கு லோகேஷ் கனகராஜோட பீக்கு அனரம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் ஒரு தோல்வி படமும் கொடுக்கல. அதான் லியோ தான் அவரோட முதல் தோல்வி படம். அதே மாதிரிக்கு எல்சியுங்கிற ஹைப்பு பீக்கில் இருந்தது. ஒரு வருஷத்துக்கு ஹைப்பை வச்சே தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இந்த லியோ படத்துக்கு. இவ்வளோ ஹைப் இருக்கும்போது இந்த ஒரு படம் இந்த மாதிரி பண்ணுறதுல என்ன ஒரு ஆட்சேபனை இல்லைங்க. இப்போ கூலின்னு எடுத்துக்கோங்களேன். கூலிக்கு முதல் சோலோ ரிலீஸும் இல்லை. வார் 2ங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தோடு அப்படின்னா கிளாஷ் ஆகி ஓப்பனிங் வந்திருக்கு. 2 படங்களுக்கும் ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் வார் 2 தான் நல்ல ஸ்க்ரீன்ஸ் எடுத்திருந்தாங்க. ஐமேக்ஸில் ஒரு இது கூட தான் ரிலீஸ் ஆகல. ஏ சர்டிஃபிகேட் படம். கூலி ஏ சர்டிஃபிகேட் படம். ஆனால் லியோ யூஏ சர்டிஃபிகேட் படம். ஏ சர்டிஃபிகேட் படங்கிறனால ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஒன்றும் ஸ்கோப் இல்லை. இப்படி இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனை 151 கோடி அடித்ததுங்கிறது பெருசாக இல்லை. அப்படின்னா எந்த படமும் இல்லாமல் 1.5 வருஷம் ஹைப்பை தான் பயங்கரமாக ஏற்றிக்கிட்டே இருந்துட்டு 148 கோடி அடித்தது பெருசாக. எனக்கு புரியலைங்க. நம்ம எது பெருசுன்னு நம்ம இங்கே எதுவும் சொல்ல வரல. இவனுக்கு இப்படி பேசும்போது தான் நம்ம தேவையெல்லாம் பேச வேண்டியிருக்கு. இன்னொன்று, லியோவோட முதல் நாள் கலெக்ஷன் உண்மையானு கூட தெரியல. 500க்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன்ஸில் ஒழுங்காகவே ஓப்பன் ஆகலன்னு சொல்லி தேட்டர் ஓனர்ஸ் கதறிட்டு இருக்காங்க. இவங்க கலெக்ஷன் மட்டும் பயங்கரமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரியலைங்க. இப்படிலாம் எங்களை பேச வைக்காதீங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி வைத்தறிச்சல் இருந்தால் ஜெனிசின் சாப்பிட்டு அமைதியாக வீட்டில் உட்காருங்க. காக்காக்கெல்லாம் நன்றி, வணக்கம்.